ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக் கார்லிக் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இது பேச்சுலர் ரைஸ். இது சூப்பராக டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலேயே செய்யலாம். ஹாஸ்டலில் உள்ள பிள்ளைங்க தனியாக இருக்கிறவங்களாம் இதை செஞ்சு சாப்பிட்லாம். வீட்டில் நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு போர் அடிச்சிச்சுனாலும் இந்த மாதிரி கார்லிக் ரைஸ் செஞ்சு சாப்பிட்லாம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம பூண்டு எடுத்து மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன். அரைச்சிட்டு வந்தோடனே நான் ஒரு பழுத்த மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பழுத்த மிளகாய் ஒன்று, ஒரு தக்காளி போட்டு நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கிறோம். இதை நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நீங்கள் வேணாக்கா தக்காளி சாஸ் வேண்டாலும் ஊற்றிக்கலாம். தக்காளி சாஸு சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். நான் தக்காளியை பேஸ்ட்டாக மிக்சிலேயே போட்டு அரைச்சிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பேன் வச்சு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா நிறையா ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி பூண்டை போட்டு நல்லா நல்லெண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிறோம். நல்லெண்ணெயில் வதக்கினோன்னே இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு மிளகாய்த்தூளும் உப்பும் போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இந்த மாதிரி 2 முட்டையை எடுத்து நல்லா பீட் பண்ணி அடிச்சுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா அடிச்சுக்கிட்டாலும் இந்த அளவு அடிச்சுட்டு அதில் கார்லிக் மேலே ஊற்றிடுங்க. இந்த அளவு பரவலாக ஊற்றுங்க. பரவலாக ஊற்றி மூடி வச்சுடுங்க. மூடி வச்சா தான் நல்லா பஃப்லியாக அழகாக வேகும். இந்த மாதிரி வெந்துடுச்சு. நம்மளுக்கு கரெக்டான அளவில் இந்த மாதிரி வெந்தோன்னா நல்லா கிண்டி விட்டு இப்போ நம்ம ரைஸ் எடுத்துக்கிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் நல்லா எக்ஸ்ட்ரா ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நல்லா வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றி விடும். இங்கே பாருங்க, இப்போ நம்மளுக்கு சாதம் கம்மியாக போட்டு இந்த ரைஸை போட்டு நல்லா கிண்டி ஒரு ஆளுக்கான அளவு இது கருவேப்பிலை போட்டு கிண்டி எடுத்தால் பேச்சுலர் எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நல்லா செம்மையாக டேஸ்ட்டாக வாசமாக சூப்பராக இருக்கும். ஓகே பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.